ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரதராஜ பெருமாள் கோவிலோட விளாக் தான். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில். இந்த தலம் ஹஸ்தகிரி, திருக்கட்சி, வேழமலை, அத்திகிரி ஆகிய பெயரால் அழைக்கப்படுதுங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காஞ்சி காமாட்சியம்மன் கோவில், அப்புறம் இந்த கோயில் மூணையுமே சேர்த்து மும்மூர்த்தி வாசம்னு சொல்கிறாங்கங்க. இங்கே மூலவரா தேவராஜ பெருமாள் இருக்காங்க, தாயார் பெருந்தேவி தாயார், தீர்த்தம் வேகவதி நதி, அனந்தசரஸ், சேஷ, வராக, பத்மா அக்னி, குசேல பிரம்ம தீர்த்தம், விமானம் புண்ணியகோடி விமானம். இப்போ இந்த கோயிலோட தல வரலாறு பார்த்துருவோம். சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தால் இந்த பகுதியில் யானையா அலைந்து திரிந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரன். யானைக்கு ஹஸ்தகிரியின் மீது நின்று காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார் பெருமாள். சாப விமோசனம் பெற்ற இந்திரன் இந்த தலத்துக்கு தங்கம் மற்றும் வெள்ளியாலான 2 பல்லிகளை பிரதிஷ்டை செஞ்சதா சொல்றாங்க. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் இத்தலத்துல யாகம் ஒன்றை நடத்தினார். அப்போது வேகவதி நதி என்ற பெயரில் பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால் யாகம் தடைப்படும் நிலை ஏற்பட்டது. அப்போது பிரம்மன் இத்தல பெருமாளை வேண்டினார். உடனடியாக பெருமாளே நதியின் குறுக்கே சயன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தி பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றினார். 1000 சூரியன்கள் இணைந்த பிரகாசத்துடன் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்ததால் இத்தலம் பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி என்றும் பெயர் உண்டாயிற்று. இப்ப அத்திவரதர் தோன்றிய கதையும் பார்த்துருவோம். இந்த பெருமாளே அத்தி மரத்தில் ஐக்கியமாகி இத்தல குலத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ததாகவும் பிரம்மா செய்த யாகத்தின் இருந்து அத்திவரதர் தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க. அத்தி மரத்துடன் கூடிய தலம் என்பதால் இத்தலம் அத்திகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியை பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டி அஸ்வமேத யாகம் நடத்தினார். அவரின் பக்திக்கு மகிழ்ந்து பெருமாள் பூமிக்கு அடியில் இருந்து தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததுடன் சரஸ்வதி தேவியும் சேர்த்து வைத்தார். சாபத்தால் பல்லியாக மாறிய கௌதம முனிவர் இத்தல பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும் புராணங்கள் சொல்லுதுங்க. இப்ப இக்கோயிலில் உள்ள 4 மூலைகளிலும் அமைந்துள்ள மிகப்பெரிய தொங்கும் கற்சங்கிலி இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சமா சொல்றாங்க. மரத்தாலான சிலை அனந்தசரஸ் குலத்திற்குள் உள்ள அறையில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குளத்தில் உள்ள நீர் முழுதும் வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கப்படுகிறது. முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் கோயிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் காட்சி தருகிறார். அதற்கு பிறகு மீண்டும் குளத்திற்குள்ளே வைக்கப்படுவார். 16ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்புகளில் இருந்து மூலவர் சிலையை காப்பாற்றுவதற்காக மரத்தாலான சிலை வைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. 1709ஆம் ஆண்டு குளத்தில் உள்ள நீர் வற்றிய போது குளத்தை தூர்வாரும் பணிகளின் போது அத்திவரதர் சிலை எடுத்து வழிபட்டதாகவும் சொல்றாங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 3:30 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்குமே திறந்துருக்குங்க. இப்போ கோயிலோட ரொம்ப பெரிய சிறப்பு அம்சம் இங்கே நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லாலான சங்கிலி சிற்பம், பல்லவர் கால குதிரை, யாழி சிற்பங்கள், சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15வது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி படுவது இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். இந்த கோயிலில் 32 சந்நிதிகள் கொண்ட மிகப்பெரிய கோயிலும் இந்த கோவில் மட்டும்தான். கோவிலோட தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற தலம், கல்லால் ஆன சிற்பங்கள், சங்கிலி, அதுக்கப்புறம் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்தில் இருந்து வெளியே வரும் அத்திவரதர். டெஃபினட்டாக போய் பாருங்கள். நாங்கள் போனது நல்ல சூடான ஒரு வெயில் டைமில் போயிருந்ததுனால காலெல்லாம் சுட்டுருச்சு. ஸோ வெயிலுக்கு முன்னாடி போய் பார்த்துடுங்க. இது நீங்கள் மூலவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழவே யோக நரசிம்மர் இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் படி ஏறுற மாதிரி போயிட்டு தான் நின்ற கோலத்தில் உங்களால் மூலவரை தரிசிக்க முடியும். மூலவரை தரிசித்த பிறகு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கியூ மாதிரி போகும். அங்கே தான் 2 பல்லியும் அமைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாயார் சன்னதி எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இங்கவே அன்னதான கூடத்துலேயுமே அன்னதானம்லாம் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிறப்புமிக்க கோயில். காஞ்சிபுரனாவே கோயில் தான்.
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் காஞ்சிபுரம் கோயில் vlogs அதுக்கப்புறம் ட்ராவல் vlogsம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.